Hello. Hello, welcome to the session. Right. So நம்ம இப்போ டோர்கம் சராதரன் எழுதின வெர்ச்சூஸ் அண்ட் வேல்யூஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து மீதத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஒருத்தவங்களை ஃபர்கிவ் பண்ணுறதுல நமக்கு எதனால் டிலே வருது, ஸோ இன்னும் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இதுவரை இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட ரெக்கார்டிங் வந்து எங்களோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேயா? ரைட். ஸோ இப்போ நான் வந்து அந்த புக்கில் இருந்து படிக்கிறேன். If one hurts another person and cannot forgive him or her, he must try to forgive himself for hurting that person. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம இதோட தான் வந்து நம்ம முடித்தோம். இப்போ நம்மளை ஒருத்தவங்க வந்து காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்மளால் வந்து நம்மளை காயப்படுத்தும் போதும் ஸோ நம்மளும் வந்து திருப்பியை வந்து கண்டிப்பான முறையில் அவங்கள காயப்படுத்தியிருப்போம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்க நம்மளை காயப்படுத்தினதுக்காக நம்ம ஒரு கட்டத்தில் வந்து நம்ம மன்னிக்க வேண்டி வரும். ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்மளால் வந்து ஒருவேளை வந்து நம்மளால் வந்து ஃபர்கிவ் பண்ண முடியலன்னா ஸோ நாம் அவங்கள காயப்படுத்துறதுக்கு வந்து நம்மளை வந்து டோர்கம் சராதரன் வந்து மன்னிப்பு வந்து கேட்க சொல்கிறாங்க. ஃபர்கிவ்னஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அந்த ரிச்சுவல் வந்து பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நபர் வந்து மன்னிக்கப்படுவார் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ when he is able to forgive himself, he will be surprised to see that he already has forgiven the other person too. ஸோ நம்மளை நாமளே மன்னிக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லேயே வந்து அந்த நபரும் மன்னிக்கப்பட்டு விடுவார், உங்களால் வந்து மன்னிக்கப்பட்டு விடுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. If you hurt somebody else because he hurt you, you both will not be able to forgive each other because you will continuously keep hurting each other through your thoughts, emotions, words or even actions. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒருத்தர் கண்டினியூஸாக வந்து அவங்க நம்மளை காயப்படுத்துறதுனால நம்ம அவங்கள திருப்பி காயப்படுத்துகிறோம். ஸோ இது வந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமல் அந்த சைக்கிள் வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம வார்த்தைகளாலும் எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் ஒருத்தர் கடைசி வரைக்கும் அவங்கள காயப்படுத்திகிட்டே இருக்கிறதுலே வந்து எல்லாமே வந்து சரியாயிடும், அதுக்கே வந்து நேரம் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து டோர்கம் வந்து இங்கே வந்து மென்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ரைட். ஸோ அப்போ அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 7 ஸ்டெப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம எப்படி வந்து இன்னொருத்தவங்களை வந்து நம்ம மன்னிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்மளை நாமளே எப்படி வந்து நம்ம வந்து மன்னிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டு ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் யூ நீட் நாட் டு ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் யூ நீட் டு டேக் த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த 7 ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 1 ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ இந்த மெடிடேஷன் வந்து இங்கிலீஷில் ரெக்கார்ட் பண்ணி எகெயின் வந்து எங்கள் யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும்னா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லைனா வந்து யூடியூப் சேனலில் நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஃபர்கிவ்னஸ் மெடிடேஷன் சொல்லி லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ டு ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் யூ நீட் டு டேக் த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ். நம்பர் 1, டிசைட் நாட் டு ஹர்ட் டு ஹிம் டு ஹர்ட் யுவர் விக்டிம் எனிமோர். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளை யார் காயப்படுத்தினாங்களோ அவங்கள நம்ம மன்னிக்கிறதுக்காக நம்ம ஒரு ப்ராசஸில் இறங்க போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸில் வந்து நம்மளை நாமே மன்னித்து கொள்ள போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸில் நம்ம இறங்கினோடனே அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம யார் கூட நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கோ அவங்கள வந்து நம்ம சைடில் இருந்து காயப்படுத்துறதை வந்து நம்ம வந்து நிப்பாட்டணும். ஸோ வார்த்தைகளாலோ செயல்களாலோ உணர்வுகளாலோ எண்ணங்களாலோ அல்லது காசிப்பின் மூலமாகவோ ஸ்லாண்டராலேயோ நம்ம காயப்படுத்துறதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் வந்து ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு அங்கே பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம கண்டினியூஸாக ஏதோ ஒரு விதத்தில் காயப்படுத்திக்கிட்டேயும் அதே சமயத்தில் வந்து நம்ம மன்னிப்பு பிரார்த்தனை பண்ண போறேன்னு சொன்னால் அது வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத டோர்கம் வந்து ரொம்ப கிளியராக வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு தான் அந்த ஃபர்கிவ்னஸ் ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து போக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்பர் 2, ஃபீல் தட் ஹிஸ் அட்டாக்ஸ் வேர் இன்டென்டட் டு அவேக்கன் யூ. ஸோ அந்த நபர் நம்மளை வந்து காயப்படுத்தினதுனால ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு நமக்கு ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்கு, அதில் வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனால் அந்த தாக்குதல் வந்து நமக்குள்ள என்ன விதமான எழுச்சியை, ஸோ அவேக்கன் அப்படின்னா நமக்குள்ள என்ன விதமான அவேர்னஸை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அப்சர்வ் வந்து பண்ணி பார்க்க சொல்கிறாங்க, ஃபீல் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்னால அந்த நபர் வந்து நம்மளை காயப்படுத்தினதுனால நமக்குள்ள என்ன அவேர்னஸ் வந்து நமக்கு வந்து உருவாகி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளை வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 3, ஃபீல் தட் ஹிஸ் அட்டாக்ஸ் வேர் நெசசரி டு மேக் யூ
கண்ட்ரோல் certain parts of your nature. ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நபரால நமக்கு ஏற்பட்ட அந்த காயமானது வந்து நம்மளோட உணர்வு நிலை, எண்ணங்கள் நிலையில வந்து சில விஷயங்களை வந்து நம்மளோட கட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு அந்த இன்சிடென்ட் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கறது வந்து நம்மள வந்து பார்க்க சொல்றாங்க. ஸோ மேபி சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து பேஷன்ஸ் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்கிவ்னஸ்ங்கிறதே பண்ணாத குவாலிட்டி ஒருவேளை நம்ம குவாலிட்டியா இருந்தா, ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நம்ம வந்து ஃபர்கிவ்னஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டி நமக்கு வந்து வந்திருக்கலாம். நம்ம வந்து ஸோ மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு குணம் நமக்கு இருந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சி வந்து நமக்கு வந்து அதை வந்து நமக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த அனுபவம் வந்து வேற மாதிரி வந்து இருக்கும். அப்போ இந்த இன்சிடென்ட்ல நாம என்ன கற்றுக்கிட்டோம், நம்மளோட நேச்சுரல இமோஷனல், மென்டல், இன்ட்யூட்டிவ் அண்ட் பிசிக்கல் நேச்சுரல நம்ம என்ன மாறி இருக்கோம் அப்படிங்கிறத அதுல வந்து அப்சர்வ் வந்து பண்ண சொல்றாங்க. நம்பர் 4, see in him a person who is cooperating with your soul to bring you to your senses. ஸோ அந்த நபர் வந்து நம்மளை வந்து ஒருத்தர் காயப்படுத்தியிருக்காரு. ஸோ அதற்காக நம்ம வந்து மன்னிப்பு பிரார்த்தனையில நம்ம வந்து இறங்கியிருக்கோம், அல்லது மன்னிக்கிற அந்த ப்ராசஸ், அந்த மெடிடேஷன்ல நம்ம வந்து இப்போ வந்து இறங்கியிருக்கோம். ஸோ அந்த இதில் வந்து நம்மளை காயப்படுத்தின அந்த நபர்கிட்ட நம்மளோட ஆத்மாவோட வளர்ச்சிக்காகவும் நம்ம வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, bring you to your senses. ஸோ bring you to your sensesனா எகெயின் வந்து நமக்குள்ள மோர் அவேர்னஸ், நமக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சு கொள்றது, நமக்குள்ள நிறைய டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வரதுக்கான சம்பவங்கள், இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்காகவும் நம்மளோட ஆத்மாவோட வளர்ச்சிக்கும் அந்த நபர் வந்து அந்த நபரால தான் இதெல்லாம் நமக்கு வந்து பாசிபிள் அப்படிங்கிறத நம்மளை வந்து உணர சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து see in him a person who is cooperating with your soul to bring you to your senses. ஸோ மோர் அவேர்னஸ், மோர் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட நேச்சர்ஸ் எல்லாம் மாறி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றதுக்கு அந்த நபருக்குள்ள இருந்த ஒருத்தர் தான் நமக்கு இந்த உதவிகளெல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளை வந்து உணர்ந்து வந்து பார்க்க சொல்றாங்க. நம்பர் 5, see in him a person who perhaps is exposing his weakness and is challenging you to help him. ஸோ அதே சமயத்தில் 5வது ஸ்டெப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நபர் வந்து உங்களை காயப்படுத்துறது மூலமா அவரோட வீக்னஸை வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த வீக்னஸை வந்து அவர் வந்து எக்ஸ்போஸ் வந்து பண்ணியிருக்கார். ஸோ உங்ககிட்ட ஏதோ ஒரு விதமா நடந்து அவர் உங்களை அட்டாக் பண்ணதுனால, உங்களை காயப்படுத்தினதுனால அவரோட ஒன் ஆஃப் த வீக்னஸை உங்ககிட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கார். ஸோ அப்ப அந்த வீக்னஸை நம்மளால ஏதாவது வந்து சரி பண்றதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, நம்மள அதை நம்ம வந்து பார்க்க முடியுமா, ஸோ அந்த இதை வந்து நம்ம ஒரு சேலஞ்சே எடுத்து நம்மளால வந்து பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்து பார்க்க சொல்றாங்க. See in him a person who perhaps is exposing his weaknesses and is challenging you to help him. ஸோ அப்ப அந்த மாதிரி வந்து அந்த நபர் வந்து உங்ககிட்ட வந்து அவரோட வீக்னஸை வெளிப்படுத்தி உங்களுக்கு வந்து ஒரு சவால் விடுறார். ஸோ நான் இந்த வீக்னஸ் வந்து நான் வெளிப்படுத்தி இருக்கேன், ஸோ இதை வந்து உங்களால வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்சா அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டு அவருக்கு நம்மளால ஏதாவது வந்து உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிறத அங்க வந்து பார்க்க சொல்றாங்க. ஓகேயா? 6th பாயிண்ட், see him karmically giving back to you what you gave to him in the past. ஸோ அதே சமயத்தில் அந்த நபர்கிட்ட நீங்க வந்து கர்மாப்படி வந்து ஏதோ ஒரு பிறவியில வந்து நீங்க ஏதோ ஒன்று செஞ்சதுனாலதான் இந்த பிறவியில வந்து அந்த நபர் வந்து உங்களை வந்து ஏதோ ஒன்று செய்யறார். அதாவது வந்து அது அதே நபரா இருக்கலாம், அல்லது நீங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணதுனாலதான் இந்த பிறவியில இந்த நபர் மூலமா நீங்க வந்து இந்த துயரத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை வந்து அந்த நபரே வந்து இந்த பிறவியில பிறந்து வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செஞ்சிருக்கலாம், அல்லது வந்து நீங்க யாரோ ஒருத்தருக்கு செஞ்சதுக்கு இந்த பிறவில யாரோ ஒருத்தர் மூலமா நமக்கு வந்து ஏதோ ஒரு கெடுதல் வந்து வந்திருக்கலாம். ஸோ அதே கெடுதலாகவும் இருக்கலாம், அல்லது அது சமமானதாக இருக்கலாம், அல்லது அதோட ரொம்ப இன்டென்ஸா, ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இதுல இருக்குமா, ஸோ ஒருவேளை அதனாலதான் வந்து அவர் என்னை அட்டாக் பண்ணியிருக்காரோ, அதனாலதான் அவர் வந்து என்னை காயப்படுத்தியிருக்காரோ அப்படிங்கிறதையும் நம்மளை வந்து திங்க் வந்து பண்ணி பார்க்க. ஸோ இதெல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து நம்ம ஒரு 3 minutes டைம் எடுத்துட்டு ஒரு மெடிடேஷன் மாதிரி நம்ம வந்து பண்ணி பார்க்க சொல்றாங்க, சிந்திச்சு வந்து பார்க்க சொல்றாங்க. ஓகேயா? ஸோ 6வது பாயிண்ட் தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோம். 7வது பாயிண்ட், feel that his attacks were necessary to enable you to learn a portion of the sense of relationship. ஸோ அப்ப அந்த உறவு முறையோட ஒரு முக்கியத்துவம், ஸோ அந்த நபரால அந்த நபர் நமக்கு காயப்படுத்தினதுனால ஸோ அது மாதிரியான ஒரு உறவுகளோட முக்கியத்துவத்தை என்ன அப்படிங்கிறத
நமக்கு புரிந்து கொள்றதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இந்த இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கா, ஸோ அதுல வந்து என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இன்வால்வ் ஆயிருக்கு, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அது டெவலப் ஆயிருக்கா அல்லது அது வந்து ஸ்பாயில் ஆயிருக்கா, ஸோ அப்படிங்கிற விஷயத்த மெடிடேட் பண்ணி உற்று நோக்கி வந்து பார்க்க சொல்றாங்க. ஸோ அப்போ 7 பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ என்னென்ன பாயிண்ட்? நம்பர் 1, ஸோ எந்த சூழ்நிலையிலையும் அவரை திருப்பி நான் காயப்படுத்த மாட்டேன், நம்மளை வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்க சொல்றாங்க. ஸோ அடுத்தாப்புல வந்து அந்த அந்த நபரால்ட்ட நம்மகிட்ட அந்த நபர் மூலமா நமக்கு வந்த அட்டாக் வந்து நமக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரு அவேக்கன் பண்றதுக்கு, நிறைய மோர் அவேர்னஸ் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு அந்த இன்சிடென்ட் ஹெல்ப் பண்ணிருக்காங்கிறத வந்து பார்க்க சொல்றாங்க. ஸோ 3வது வந்து அந்த இன்சிடென்ட்னால நம்மளோட குவாலிட்டியில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா, நம்ம இமோஷனலி ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கமா, மென்டலி ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கமா, பிசிக்கல் இத்ரிக் லெவல்ல பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ சேஞ்ச் ஆயிருக்குமா, என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட இயல்புல நம்மளோட நேச்சுரல்ல இருக்கு அப்படிங்கறத அப்சர்வ் வந்து பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் நடக்காட்டி இந்த ஒரு பாசிட்டிவ் மாற்றம் நமக்கு இல்லை அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அந்த நபர் நமக்கு ஏற்படுத்தின காயத்தை, அந்த காயத்தின் அளவை பொறுத்து அவரை நமக்கு மன்னிக்கிறதுக்கு வந்து ஒரு இலகுவா இருக்கும். ஓகே, ஸோ எல்லா விஷயத்திலையும் வந்து நம்ம வந்து மன்னிக்கவும் முடியாது. ஸோ மன்னிக்கிறதுங்கிறது வந்து கிளாஸாக வந்து நான் ஈஸியாக வந்து உட்காந்து ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்கிவ்னஸ் டெக்னிக்கோட ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் அதை அட்வைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே சமயத்தில் வந்து அதை ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கானது. அதுக்கு நிறைய வில் பவர் வேணும், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், நிறைய புரிந்து கொள்ளும் தன்மை வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம இந்த ப்ராசஸ்ல வந்து இறங்க முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த புரிந்து கொள்ளும் தன்மை, பொறுமை இதெல்லாம் இல்லாம நம்ம வந்து ஒருத்தவங்களை மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கி நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அந்த நபரை மன்னிக்கக்கூடிய ப்ராசஸ்ல அவரை பத்தி நம்ம நினைச்சு அந்த தியானம் செய்யும் போது, ஸோ இந்த ஸ்டெப்ஸே வந்து ஒரு மெடிடேஷன் தான். நம்ம அந்த அந்த சம்பவத்தை நம்ம திருப்பி ரீகால் பண்ணி அந்த சம்பவத்தோட நம்ம திருப்பி கனெக்ட் ஆகி நம்ம வந்து நம்மளோட மைண்ட் அண்ட் இமோஷன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் 100% வந்து என் மனதார தான் நான் வந்து செய்யறேன் அப்படிங்கறத முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ப்ராசஸ்ல வந்து நம்ம இறங்கணும். ஸோ அதுக்கெல்லாம் நம்மளை வந்து தயார்படுத்திட்டு ஒரு சோல்ஜர் மாதிரி நம்ம இறங்கும் போது தான் அந்த ப்ராசஸ் வந்து அது ஒரு ஈஸியா வந்து அது ப்ராசஸ் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா இன் பிட்வீன்லேயே வந்து நம்ம அந்த நபரை நம்ம மன்னிக்கும் போது அவர் இன்னைக்கு இது செஞ்சாரு, அன்னைக்கு அது செஞ்சாரு, இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாருன்னு சொல்லி ஒரு இல்ல இது இவர் இந்த மாதிரி இது பண்ணதுனால இவரை நான் வந்து பழி வாங்காம விடமாட்டேன்னு சொல்லி ஒரு புதிய பழி உணர்ச்சியோட நம்ம அந்த மெடிடேஷன் வந்து எண்ட பாறதுக்கும் சான்சஸ் இருக்கனால, ஸோ 100% வந்து நம்மளை வந்து இதே பூர்வமா நம்மளை தயார்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ்ல இறங்கணும். அது வரைக்கும் வந்து அந்த ஃபர்கிவ்னஸ் ப்ராசஸ் நம்ம ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து நம்ம வந்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த டெக்னிக் இன்னைக்கே தெரிஞ்சிருச்சு, நான் நாளைக்கே பண்ண போறேன்னா நம்ம வந்து பண்ண முடியாது. நம்மள மனதளவுலையும் இதய லெவல்லையும் நம்ம ஹார்ட் லெவலையும் நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஸோ அடுத்தாப்புல வந்து அந்த பர்சன் வந்து நம்ம வந்து நிறைய அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்கும், ஸோ இந்த நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து உதவி செஞ்சிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நம்முடைய அந்த ஐம்புலன்களையும் நம்மளோட சென்சஸை வந்து நம்ம சரியான முறையில தான் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இன்சிடென்ட் மூலமா நமக்கு வந்திருக்கா அப்படிங்கறதையும் இதுல வந்து அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. ஸோ 5வது பாயிண்ட் வந்து அந்த இன்சிடென்ட்னால அந்த எதிராளியோட வீக்னஸ் வந்து அவர் எக்ஸ்போஸ் வந்து பண்றாரு. ஸோ அப்ப அந்த எக்ஸ்போஸ் பண்றது வந்து நம்ம ஏதாவது வந்து அவருக்கு இதுல வந்து நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த சேலஞ்சை நம்ம எடுத்துக்க முடியுமாங்கிறதையும் நம்மளை வந்து பார்க்க சொல்றாங்க. ஸோ அடுத்து கர்மா படி வந்து நான் அவருக்கு ஏதோ ஒன்று செஞ்சதுனால தான் ஸோ இப்போ வந்து அவர் எனக்கு திருப்பி செய்யறாரு அப்படிங்கறத உங்களால வந்து உணர்ந்து பார்க்க முடியுதா அப்படிங்கறதையும் மெடிடேட் பண்ண சொல்றாங்க. ஸோ அடுத்தாப்புல வந்து அந்த ஒரு உறவுகளின் ஒரு முக்கியத்துவத்தை, அந்த சென்ஸ் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அந்த சென்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்ம இந்த இன்சிடென்ட் மூலமா நம்ம ஏதாவது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கறதையும் வந்து இதுல வந்து பார்க்க சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா என்ன நடக்கும்னு சொல்றாங்கன்னா, when you reflect on these 7 points, the current of forgiveness will begin to stream forth from your heart, carrying your love to heal your wounds and his. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இதயத்திலிருந்து அவங்கள மன்னிக்கக்கூடிய அந்த சக்தியானது அன்பாக வெளிப்பட்டு அந்த நபருக்கு ஏற்பட்ட காயத்தையும் குணப்படுத்தும், நமக்கு ஏற்பட்ட காயத்தையும் வந்து குணப்படுத்தும் சொல்றாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றது மூலமா நம்ம இதயபூர்வமாக ஒரு குறிப்பிட்ட நபரை மன்னிக்கிறதுக்கு தயாரானதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் வந்து பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் இந்த செஷன் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம அதில் என்ன சொன்னோம், ஸோ இந்த டெக்னிக்கை வந்து நம்ம கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஷார்ட் டைம் டிஸ்பியூட்ஸ்லாம் இதை இம்மிடியேட்டாக இப்போதைக்கு நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது நம்ம லைஃப்பில் இருக்கலாம்.
ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அல்லது 10, 15, 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட சில பேர் இன்னும் அப்படியே வந்து பசுமையாக அந்த இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து ஒரு 10 இன்சிடென்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது 10 நபர்களை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அதுல இருந்து வந்து 5 பேரை ஷார்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ அந்த 5 பேரை எடுத்து வச்சுட்டு அந்த 5 பேர்ல ஹார்ட்ல இருந்து இந்த 5 பேருக்குமே என்னால பண்ண முடியுமாங்கிறத யோசிங்க. அதுல எப்படியாவது ஒருத்தர் 2 பேர் வந்து ரிமூவ் ஆயிடுவாங்க, அவங்கள தூக்கி வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 பேருக்கு மட்டும் ஒவ்வொரு நபருக்கும் குறைஞ்சது ஒரு 7 நாள் 7 டேஸ் வந்து அப்படி மெதுவா 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 வந்து நம்ம பண்ணும்போது, ஸோ இதை வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் டிராயிங்கை வரைகிற மாதிரி இந்த ஃபர்கிவ்னஸ் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அங்கே கிரேட்டர் சேஞ்சஸ் வரதை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். இது ஒரு ஹரிபரியா ஒரு ரிச்சுவல் மாதிரி, நான் 15 பேர் கூட எனக்கு டிஸ்பியூட் இருக்கு, அந்த 15 பேரை நான் டெய்லி ஒருத்தருக்கு பண்ண போறேன் அப்படின்னம்னா தேவையில்லாம பழைய சம்பவங்கள் தான் நமக்குள்ள கிளறதுக்கு இருக்கிறனால தான். ஸோ இதே பூர்வமா நம்ம ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல இருந்து நிறைய ஷார்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு 3 பர்சன் 4 பர்சனை சூஸ் பண்ணி ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு 7 டேஸ் நம்ம பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த புத்தகத்தை வந்து ஒரு 20 டேஸ் முன்னாடி தான் நம்ம வந்து படித்தோம். இதை படிச்சு இதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 டைம்ஸ் வந்து இந்த சாப்டர் நம்ம வந்து திருப்பி படித்தோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக். ஸோ இந்த செஷன் எடுக்கும்போது கூட எங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபர்கிவ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வந்து டெக்னிக் சொல்லி கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபர் செஞ்சதுக்கு அவருக்கு தண்டனை தான் கொடுத்தாகணும் அப்படின்னா அது யாருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக்காக இருக்கனால அந்த நிறையா நாள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம இதை வந்து இதுக்கு மெடிடேஷன்லாம் நம்ம ரெடி பண்ணி ரெக்கார்டிங் பண்ணோம். ஆனால் இதை படித்த நம்ம இந்த சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ்லே ஸோ எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் கூட இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு நியூட்ரலா இருந்து பார்க்க முடிஞ்சுது. சில பேர் கூட இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையுமே சரி வேணாம், இதெல்லாம் நம்ம எது இப்போதி கண்டினியூ பண்ண வேணாம், இது அப்படியே வந்து ஒரு ஸ்டாப் பண்ணி வைப்போம் ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு. ஸோ அப்போ நம்ம மைண்ட் எப்படி இருக்கோ அப்போ நம்ம கண்டினியூ பண்ணக்கூடிய அந்த தெளிவு வந்து இந்த தியானங்கள் எல்லாம் பண்ணாமே இதை படிக்கும் போதே வந்து வந்தது அப்படின்னா, ஸோ இன்னும் அந்த மெடிடேஷன்ஸ்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணனா நம்ம லைஃப்ல வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து டெஃபினட்டா வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து டோர்க்கம் வந்து இந்த புக்கில் போட்டிருக்காங்க. One may ask, for example, how can I forgive a person who beat my children? ஸோ என்னோட குழந்தைய வந்து ஒருத்தர் அடிக்கிறார் அப்படின்னா அவரை நான் வந்து எப்படி மன்னிக்கிறது ஸோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒருத்தவங்களோட குழந்தைய அடிக்கிறதுங்கிறதா ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் துயரமான சம்பவம். அதோட ஒரு துயரமான சம்பவம் ஒருத்தவங்களுக்கு ஒரு பேரண்ட்டுக்கு வந்து இருக்காது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தன்னோட குழந்தையவே ஒருத்தர் அடிக்கிறார் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம வந்து அவரை மன்னிக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நமக்கு ஒரு வேளை எல்லாருக்கும் இந்த இன்சிடென்ட் நடக்கணுங்கிறது கிடையாது. ஸோ நம்ம எப்படி வந்து இந்த கொஸ்டினை ரீஃப்ரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ எனக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து என்னோட பிரதர்ஸ் வந்து கொடுக்காம ஏமாத்திட்டாங்க, அவங்கள நான் வந்து எப்படி ஃபர்கிவ் பண்றது? ஸோ என்னோட பிசினஸ் பார்ட்னர் வந்து எனக்கு வந்து என்னோட பங்கு தொகையை வந்து கொடுக்காம ஏமாத்திட்டாங்க, அவங்கள நான் எப்படி பண்றது? ஸோ என்னோட வாழ்க்கை துணை வந்து என்னை வந்து சீட் பண்ணிட்டாங்க, நான் வந்து அவங்கள வந்து நான் என்ன பண்றது? ஸோ என்னோட சன்ஸ் என்னோட டாட்டர்ஸ் வந்து என்னை இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க, அவங்கள நான் எப்படி ஃபர்கிவ் பண்றது? ஸோ என்னோட குழந்தைங்க வந்து என்னோட பிள்ளைகள் வந்து என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல போட்டு ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். பட் டோர்க்கம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து இந்த கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஹவு கேன் ஐ ஃபர்கிவ் a person who beat my children? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸை வந்து நீங்க ரீஃப்ரேஸ் பண்ணி போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை வந்து நம்ம வர டியூஸ்டே வந்து நம்ம இதே டைம் 6:30 to 7 o'clock வந்து நம்ம வந்து படிச்சு பார்ப்போம். So one may ask, for example, how can I forgive a person who beat my children? This is a drastic situation. However, you may ask yourself a few questions. So இந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒரு 5 கொஸ்டின் நம்ம கேள்வி கேட்டு அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணும்போது அது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்க ரீஃப்ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு 100-150 கொஸ்டின் கூட அதுல வந்து நம்ம எப்படி அந்த சிச்சுவேஷன்ல வந்து அவங்கள நம்ம வந்து ஃபர்கிவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கிளாரிட்டி வந்து இந்த புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்ல வந்து இந்த சாப்டர் வந்து வெறும் 4 பேஜ் தான். ஆனா இந்த 4 பேஜை வந்து நான் கிட்டத்தட்ட வந்து 3-4 டேஸா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ கண்டினியூஸா வந்து ரிப்பீட்டடா அதை வந்து நம்ம வந்து படிச்சுட்டே இருந்தோம். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம படிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்தா கூட இதை ப்ராக்டிக்கல் லைஃப்ல ஃபாலோ பண்றதுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ சில மெடிடேஷன்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் ஒரு 20 நிமிஷம் உட்காந்து இந்த மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு டிப்ரெஷன் சரியாயிரும். ஸோ இந்த மெடிடேஷன் உட்காந்து பண்ணுங்க, உங்க பிசிக்கல் ப்ராப்ளம் சரியாயிரும். ஸோ இந்த மெடிடேஷன் உட்காந்து பண்ணுங்க,
பல பல ஜென்மங்களா நீங்க எடுத்துட்டு வந்த அந்த தேவையற்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் க்ளீன் ஆகும் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இந்த மெடிடேஷன் வந்து அப்படி கிடையாது. ஸோ 25 மினிட்ஸ் வந்து இந்த கைடட் மெடிடேஷன் இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வந்து அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களா திங்க் வந்து பண்ணும்போது மிகப்பெரிய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃப்ல வந்து கொண்டு வர முடியும். ஸோ தேவைப்படுறவங்க சேனல்ல பார்த்துக்கோங்க. ஒருவேளை அந்த சேனல் அந்த லிங்கை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டாக சொன்ன அந்த அதை எப்படி ஃபர்கிவ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த 5 பாயிண்ட்ஸ் உள்ள டெக்னிக்கை நம்ம வந்து கற்றுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்ணுவோம்.